Hello friends, welcome to Devi's Kitchen. இன்னைக்கு cauliflower 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்கா இருக்கும். இது பொரிக்க எப்படி காலி ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்டியான நல்ல ஸ்நாக் இது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 400 grams அளவுக்கு cauliflower இந்த மாதிரி மீடியம் சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த cauliflower-ஐ தண்ணில 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம கழுவி வச்ச காலிஃப்ளவர் எல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா காலிஃப்ளவரை வேக விடுங்க. நம்ம சுடு தண்ணி ஊற்றி கூட காலிஃப்ளவரை கழுவிக்கலாம். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வேக வைக்கும்போது ஒரு 50% அளவுக்கு வெந்துடும். அப்போ நம்ம பொரிக்கும்போது உள்ளே நல்லா ஜூஸியாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம வேக வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுருங்க. ரொம்ப அழுத்தி கலக்க வேண்டாம், அப்புறம் காலிஃப்ளவர் எல்லாம் உடஞ்சிரும். அதனால் நம்ம லைட்டாக கலந்தாலே போதும். இப்போ 2 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இன்னும் 1 நிமிஷம் இது நல்லா வேகட்டும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் 50% நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு ஓட்டை கிண்ணத்தில் இந்த மாதிரி போட்டு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர் 50% நல்லா பாயிலாக இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து எடுக்கணும், இல்லைனா காலிஃப்ளவர் எல்லாம் உடஞ்சி மிக்ஸ் ஆகிரும். பாருங்கள் இந்த மாதிரி பார்த்து லைட்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ காலிஃப்ளவர்லாம் எடுத்து வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 1 கப் மைதா மாவு, அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், அரிசி மாவு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த மிளகாத்தூள் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இது போட்டால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்புறம் நம்மளுக்கு காலிஃப்ளவரில் மசாலா ஒட்டாது. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நான் கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், அதுவே கலர் வரும். இருந்தாலும் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்தா இன்னமும் நல்ல கலர் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கடையில் வைக்கிற மாதிரி காலிஃப்ளவர் 65 நல்ல கலராக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு மசாலா கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ வேக வச்ச காலிஃப்ளவர் நல்லா ஆறியிருக்கு. இப்போ மசாலாலாம் நம்ம காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக மசாலாவில் காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாலாம் நல்லா காலிஃப்ளவரில் கோட் ஆகணும். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. காலிஃப்ளவரில் மசாலாலாம் நல்லா கோட் ஆகியிருக்கு. இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா காலிஃப்ளவரில் மசாலா சரியாக ஒட்டவே ஒட்டாது. இப்போ காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குது. இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை ஒன்றா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். காலிஃப்ளவரை ஒரே வாட்டி நிறைய போடாதீங்க, அப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் கம்மியாகவே காலிஃப்ளவரை போடுங்க. அப்போ ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ எண்ணெய் கொதி அடங்கினதுக்கப்புறமா லைட்டாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு காலிஃப்ளவர் உள்ளே நல்லா ஜூஸியாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கோங்க. இது ஈவினிங் ஸ்நாக்காக டீ டைமில் செய்யும்போது ஒரு நிமிஷத்தில் பிளேட் ஃபுல்லாக காலியாகிரும். நம்ம செஞ்சது காணாமையே போயிடும். அதே மாதிரி நம்ம லஞ்சுக்கு இதை தொட்டுக்க கூட செஞ்சுக்கலாம். சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலரில் காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.